ஆண்டவரும் அருமை ரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாமத்தில் தினமும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என்னுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த நாளிலும் கூட நம்முடைய தேவன் நம்மளை பார்த்து சொல்கிற ஒரு வார்த்தை, வானம் திறக்கப்பட்டால் என்ன நடக்கும்னு ஆண்டவர் சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கையில் நமக்காக ஆண்டவர் வானத்தை திறக்கணும், வானத்தின் ஆசீர்வாதங்கள் உண்டாகணும் அப்படிங்கிறதான ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. ஆனால் வானம் திறக்கப்பட்டால் என்ன நடக்கும், ஆனால் வானம் திறக்க நம்ம என்ன செய்யணும் என்பது நமக்கு தெரிந்திருக்க வேண்டும். லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 3ஆம் அதிகாரம் 21வது வசனம் வாசிக்கிறோம். இயேசு ஞானஸ்தானம் பெற்று ஜெபம் பண்ணுகையில் வானம் திறக்கப்பட்டது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே நாம் ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து அவர் ஞானஸ்தானம் பெற்று என்ன செய்தார் என்றால், ஜெபம் பண்ணுகையில் தான் வானம் திறக்கப்பட்டதான். நம்முடைய வாழ்க்கையில் வானம் திறக்கப்படுவதற்கு பிரதானமான தேவை ஜெபம் பண்ண வேண்டும். இன்றைக்கு ஜெபிக்கிறதுக்கு தான் பிசாசு தடை பண்ணுவான். அதிகாலையில் ஜெபிக்க விடமாட்டான். அது மாத்திரமல்ல, 2 பேர் கூடி ஜெபிக்க விடமாட்டான். அது மாத்திரமல்ல, குடும்பமாக ஜெபிக்க விடமாட்டான். ஆலயத்தில் உபவாசம் பண்ணி ஜெபிக்க விடமாட்டான். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போகிறவர்களாக இருப்போம், ஆனால் ஜெபத்திற்கு போகிறவர்களாக நம்ம என்ன செய்ய மாட்டோம், இருக்க மாட்டோம். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய ஆலயத்தில் இருக்கிறதான உபவாச ஜெபத்திற்கு எத்தனை பேர் நீங்கள் போகிறவர்களாக இருக்கிறீர்கள்? அத்தனை பேரும் கீழே எங்கள் ஆலயத்தில் நடக்கிற எல்லா ஜெபத்துக்கும் நான் தவறாமல் போவேன் அப்படிங்கிறதான கமெண்ட் பாக்ஸில் கூட நீங்கள் எழுதுங்க பார்ப்போம். அதோடு கூட நினைத்து நாங்கள் தேவனை துதிக்க அதை நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். எத்தனை பேர் காத்திருப்பு ஜெபத்திற்கு போகிறோம், முள்ளிரவு ஜெபத்திற்கு போகிறோம்? அது மாத்திரமல்ல, ஜெபம் என்று சொன்னாலே நம்முடைய வாழ்க்கையில் சாக்கு போக்கு சொல்ல ஆரம்பித்து விடுகிறோமே. ஜெபம் என்று சொன்னாலே நம்முடைய வாழ்க்கையில் அந்த வேலை இருக்குது, இந்த வேலை இருக்குன்னு சொல்லி ஏதாவது ஒரு காரியத்தை சொல்லி நாம் தட்டி கழிக்க ஆரம்பித்து விடுகிறோமே. என் தேவன் என்ன செய்தார்? ஜெபம் பண்ணுகையில் தான் அவருக்காக வானம் என்ன செய்யப்பட்டது, திறக்கப்பட்டது. உனக்காக வானம் திறக்கப்படணுமா? வானத்தின் கதவுகள் திறக்கப்படணுமா? நீங்கள் தேவ சமூகத்தினுடைய முழங்காலை முடக்கி பாருங்கள். தேவன் உங்களுக்காக வானத்தின் கதவுகளை கட்ட திறப்பார். சரி, வானத்தின் கதவுகளை கட்ட திறக்கும் போது என்ன உண்டாகும்? அங்கே அதே லூக்கா எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 22வது வசனத்தில் எவ்வாறாய் பார்க்கிறோம், இவர் என் நேசகுமாரன், இவரிலே நான் பிரியமாயிருக்கிறேன் என்கிறதான சத்தத்தை கேட்க முடிகிறது. அப்படின்னா வானம் திறக்கப்படும் பொழுது ஆண்டவர் பரலோக வார்த்தை நமக்கு கிடைக்கும். ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு கிடைக்கும். ஆண்டவருடைய வார்த்தை இல்லாதபடினால தான் நம்ம எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அந்த காரியத்தில் நமக்கு ஃபெயிலியராக மாறிடுது. அவருடைய வார்த்தை இல்லாமல் பிஸ்னஸ் செய்யக்கூடாது. அவருடைய வார்த்தை இல்லாமல் எதிர்காலத்தை குறித்ததான தீர்மானம் எடுக்கக்கூடாது. அவருடைய வார்த்தை இல்லாமல் நம்ம எந்த ஒரு காரியத்தை செஞ்சாலும் அது நம்மளுடைய சுயத்தில் செய்கிறது என்பதை விளங்கிக் கொள்ளணும். அப்படின்னா வானம் திறக்கப்பட்டால் ஆண்டவுடைய வார்த்தை ரேமா கிடைக்கும். வானம் திறக்கப்பட்டால் அதே லூக்கா 3ஆம் அதிகாரம் 22வது வசனத்தில் பரிசுத்த ஆவியானவர் புறாவின் ரூபம் கொண்டு அவர் மேல் இறங்கினாராம். வானம் திறக்கப்பட்டால் நமக்கு என்ன கிடைக்கும்னா அவருடைய வல்லமை கிடைக்கும். பரலோக வல்லமையினால் கர்த்தர் நம்மளை என்ன செய்வார்? ஆண்டவர் நிரப்புகிற ஆண்டவர் என்பதை நாம் என்ன செய்யணும்? விளங்கி கொள்ள வேண்டும். இன்றைக்கு வல்லமை வேணும். இந்த கடைசி நாட்களில் எலியாவுக்குள்ளே இருக்கிறதான அபிஷேகம். எலிசா கேட்ட கேள்வி என்ன கேட்டான்னா, எனக்கு எலியாவுக்குள்ளே இருக்கிறதான ஆவியின் வரம் எனக்கு ரெட்டிப்பாய் வேண்டும் என்று சொல்லி கேட்டானே. வல்லமைக்காக ஜெபம் பண்ணானே, வல்லமைக்காக வாஞ்சித்தானே. இந்த கடைசி நாட்களிலும் நாம் இந்த உலகத்துடைய பாவத்தை மேற்கொள்ள, சாத்தானை மேற்கொள்ள, உலகத்துடைய சதிகள், நாசமோசங்கள், திட்டங்கள் எல்லாவற்றையும் மேற்கொள்ள வல்லமை வேண்டும். ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்கு பரலோகம் நமக்கு இன்றைக்கு திறக்க ஆயத்தமாக இருக்கிறது. நீங்கள் ஜெபம் பண்ண ஆயத்தமாக இருக்கிறீங்களா? ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் உபாகமத்தின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் இவ்வாறாய் பார்க்கிறோம், கர்த்தர் தமது பொக்கிஷமாயிருக்கிற வானத்தை திறப்பார், அப்பொழுது நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். எத்தனை பேர் கடன் சுமையில் கஷ்டப்படுறீங்க? ஒரு கடனுக்கு மேலே இன்னொரு கடன். நிறைய குடும்பத்தில் கடன் சுமையோடு தான் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற குடும்பங்கள் இருக்கிறீங்க. உங்களுடைய வாழ்க்கையில் கடனோடு கூட வாழ்வது தான் தேவனுடைய திட்டமா?
கடனோடு கூட இருப்பது தான் ஆண்டவர் உங்களை குறித்ததான தேவ சித்தமா? கொஞ்சம் யோசித்து பாருங்கள், சற்று தியானித்து பாருங்கள். வானத்தை கர்த்தர் திறப்பாராம், நீ கடன் வாங்க மாட்ட, நீ அநேகருக்கு கடன் கொடுக்கிறவனாய் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பா. அப்படி என்றால் வானம் திறந்தால் தான் கடன் மாறுங்க. வானம் திறந்தால் தான் நம்ம கொடுக்கிறவர்களாக என்ன செய்வோம்? மாறுவோம். அப்போ வானம் திறக்கணும்னா என்ன செய்யணும்? இயேசு கிறிஸ்துவை போல ஜெபம் பண்ணினால் வானத்தை கர்த்தர் திறப்பார். ஜெபிக்க ஆயத்தமாக இருக்கிறீங்களா? உங்களுக்காக வானம் திறக்கப்படும் போது என்ன நடக்கும்னு ஆண்டவர் பேசினார். வானம் திறக்கப்பட நம்ம என்ன செய்யணும்னு கர்த்தர் பேசினார். இதற்கு உங்களை ஒப்புக்கொடுங்கள், நிச்சயமாய் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, அருமை தகப்பனே, இந்த வார்த்தையின்படியே பிள்ளைகளை ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். பிள்ளைகளோடு கூட உம்முடைய கரம் இருக்க ஜெபிக்கிறோம். ஆண்டவர், இன்றைக்கு வானம் திறக்கப்பட ஆண்டவரை தங்களையே தாழ்த்தி ஜெபிக்கிற அந்த ஜெப அபிஷேகத்தை இருக்கிற இடத்திலேயே கர்த்தர் கட்டளையிடுவதற்காக நன்றி. அப்படியே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் இயேசு இரட்சகர் நாமத்தில் வேண்டி கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ ஆல்.